அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்கி மசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் சற்று உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். காரணம் என்னவென்றால், நேட்டோவுக்கு அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் அலசி ஆராய்ஞ்சதில் போலந்து கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த யுத்தத்தில் நுழையிறதுக்கு. அப்படி ஒரு தப்பு பண்ணிடாதீங்கன்றாங்க. போலந்தில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, அதை நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம ஏதோ உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்குற மாதிரியே பேசுகிறாங்க. ஏப்பா நீங்கள் தானேப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க ரெண்டு நாடுகளும். அவ்வளோதான், தூதரை திரும்பி வாங்குற அளவுக்கு சண்டை போட்டுட்டு கடைசியில் நீங்கள் சண்டைக்கு தயார் அப்படின்றது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நிஜமாகவே விளையாடுறாங்களா இல்லை சீரியஸாக பேசிக்கிறாங்களா? அது இல்லாமல் நீங்கள் ரஷ்யா தரப்பில் ஒரு குட்டி நாடுன்ற பாருங்க, ஒரு குட்டி நகரத்தையே வந்து கைப்பற்றிட்டோம். டானக்ஸ் பகுதியில் மிக முக்கியமான நகரத்தை கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு இவங்க மிக முக்கிய இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. 250வது வருட சுதந்திர தின விழாவை மிக விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க அமெரிக்க தரப்பில். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பல அதிர்ச்சி தகவல்களை அள்ளி வீச போனால் அப்படி கேட்ச் பண்ணிக்கோங்க. போகலாமா? தயார் தானே? பாப்கார்ன் சாப்பிட்டே வாங்க போகலாம். நம்ம நீங்கள் நினைக்கலாம், எப்பா நானே அப்படி போகும்போது செல்லை வச்சுட்டு கேட்டிருக்கிறேன், எங்கிட்ட எதுப்பா பாப்கார்ன் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நம்ம செய்தி கேட்டாவே உங்களுக்கு பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த ஃபுட்பால் மேட்சை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போயிடலான் இருக்கேன். ஏன்னா ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு மேட்ச், அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அர்ஜென்டினா வேஸ் கேப் வெர்டே. இந்த கேப் வெர்டே அப்படின்ற ஒரு நாடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப ஒரு குட்டி தீவு தாங்க. ரொம்ப குட்டி தீவுங்க. எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 4.5 லட்சம் மக்கள் தாங்க அந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையேங்க. ஒரு 4.5 லட்சம் மக்கள் தொகையுள்ள ஒரு நாடு ஃபுட்பாலில் முதல் முறையாக உள்ள நுழைஞ்சு ரவுண்ட் ஆஃப் 32க்கு வராங்க. இதற்கு முன்பு அவங்க வந்ததே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இதற்கு முன்பே அவங்க லீக் மேட்ச்சில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெயினுக்கு பயங்கர டஃப் கொடுத்தாங்க. இவங்க சாதாரணமாக நினச்சிட்டாங்க. ஆனால் ஸ்பெயின் வந்து ஒரு கோல் கூட போட விடாமல் மேட்சை ட்ரா பண்ணாங்க. அப்போ அந்த பாயிண்ட் அடிப்படையில் தான் இவங்க அடுத்த ரவுண்டுக்கே வராங்க. இதுதான் பாருங்களேன். அப்போ நினச்சேன் நான், எப்பா நாங்களாம் 100 கோடிக்கு மேலே இருக்கும்பா, ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஸ்ட்ரென்த்து தான்ப்பா நீங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா கூட, சாதாரணமாக ஒரு எம்பி எலெக்ஷன் எடுத்தீங்கன்னா கூட 4.5 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. 2 எம்பி எலெக்ஷனை சேர்த்தீங்கன்னா அது 10 லட்சம் 11 லட்சம் ஓட்டு போகுது. அப்போ அதை விட நீங்கள் பெருசாக இருக்கீங்க. அதாவது ஒரு எம்பி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியோடு நீங்கள் ஒரு இடத்த வந்து ஒரு நாடாக இருக்கீங்கன்னு சொல்ல வரேன் நான். ஆனால் நீங்கள் அர்ஜென்டினாவுக்கு போய் டஃப் கொடுத்த விஷயம்தான். பட் நான் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு அப்புறம் 2 தடவை வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம். அதாவது மேட்ச் அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக கொண்டு போனாங்க. ஃபஸ்ட்டு வெனிசுலானே வருது பாரு இங்கே இருக்கிறதுனால. அர்ஜென்டினா ஒன்று போடுறாங்க, அப்புறம் வந்து கேப் வெர்டே போட்டாங்க. அப்புறம் கடைசியில் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஒரு 10 நிமிஷம், 90 நிமிஷம் முடிஞ்சு. அதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதில் மறுபடியும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கோல் போட்டு ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பார்த்தியா, அப்போ வந்து அர்ஜென்டினா ஒரு கோலை போட்டாங்க. இந்த ஒரு தோல்வியை வந்து அங்கே அந்த கேப் வெர்டேனுடைய மக்கள் வந்து தாங்கி கொள்ள முடியல, ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு அழுதாங்க. பட் நான் ஒரு விஷயத்த நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, அந்த செனகல் மேட்ச்சில் வந்து இதே மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஒரு சில தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்களோன்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு லைட்டாக. செனகல் பெல்ஜியம் மேட்ச்சில் அப்படி நடந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு மேட்ச் கூட அது மாதிரி தீர்ப்பு கொஞ்சம் தப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் சரி ஓகே, ஏன்னா இப்போ கிரிக்கெட் மாதிரி இல்லை, ஒவ்வொரு பாலும் வாட்ச் பண்ணி ஒன்றே தேடம் பேர் போகிற அளவுக்குலாம். ஃபுட்பால் லைவ் கமெண்ட்ரியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ரெஃப்ரி வந்து லைவ்லேயே ஓடிட்டுருக்கணும், ஒரு சில விஷயங்கள் பார்க்க மாட்டார். பட் ஆனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நடுநிலை வந்து தவறிட்டாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. கொஞ்சம் அர்ஜென்டினாவுக்கு சப்போர்ட்டாக வைக்கிறாங்கன்றாங்க. 97வது நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட கிளிப்ஸை காட்டுறேன் நான். இது பர்பஸ்ஃபுல்லாகவே வந்து அர்ஜென்டினாவுடைய வீரர் வந்து அந்த கேப்பர்டு வீரர் அந்த காலை மிதிக்கிறாரு. அப்போ வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபவுல் கொடுத்துருக்கணும், அது பெனால்ட்டி கிக்கே கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி கேம் வேறு மாதிரி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் பெனால்ட்டி கிக்காக வந்திருக்கும், ஏதோ ஒரு சம்திங் மாறி இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ டஃப்பு கொடுத்தவங்க அவங்க
மறுபடியும் சொல்கிறேன், 4.5 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடு வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இவ்வளோ டஃப் கொடுத்தவங்க, பட் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இதே மாதிரி கோல் வந்து நான் இன்னொரு வீடியோவை காட்டுறேன் பாருங்க. கோல் பாஸ் பண்ணி வரும்போது கையில் வந்து ஃபவுல் ஆகுது. அவர்கிட்ட இருக்கிற பாலை தட்டி எடுத்து அர்ஜென்டினா வீரர் வந்து ஃபவுல் பண்ணுறாரு, கிளியராக தெரியுது. ஆனால் பண்ணுறாரு ரெஃப்ரி என்ன பண்ணுறாரு, இவர் கேப்பர்டே வீரர் மீது தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது தான் சுமத்தி அப்புறம் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் என்ன அப்படின்னா, இப்போ வீரர் வந்து அடிபட்டுருச்சு, ஏதாவது ஒன்று பண்ணிருச்சு அப்படின்னா அவங்க வெளியே வச்சுடுவாங்க. கேம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து போயிட்டுருக்கும். ஆனால் கூட போயிட்டு அந்த வீரரோடு நின்று என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வர வரைக்குமே வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. இல்லை, நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ஜென்டினாவுக்கான அந்த ரெஃபரன்ஸும் அந்த ப்ரிஃபரன்ஸும் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க இந்த மேட்ச்சில். இதற்கு முன்பெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை, அடிபட்டுருச்சா அப்படி தள்ளி போப்பா, அப்புறம் கொஞ்ச நேரம் ரெடி ஆனதுக்கப்புறம் உள்ள வாப்பா, இருக்கிற வீரரை வச்சு ஒரு வீரர்லாம் விளையாட பண்ணுவாங்க. பட் அந்த வீரர் உள்ள வர வரைக்குமே அது கூட போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு டாக்டர் மாதிரி கூட இருந்திருக்கீங்களே, இதெல்லாம் என்ன பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வியில் நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. கடைசியில் வெற்றி தோல்வி சகஜம்தான் இல்லையா. அது மெஸ்ஸி டீமும் வந்து அவங்க டீமும் வந்து அரவணைச்சு ஒரு மாதிரி போனாங்க. மெஸ்ஸி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 7 கோல் போட்டார், கிட்டத்தட்ட டாப் லிஸ்ட்டுக்கு வந்துட்டார். இப்போ மெஸ்ஸிக்கும் மஃபாபே அவளுக்கு தான் பயங்கரமான ஒரு போட்டியாக இருக்குது. இனியோ இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, மெஸ்ஸி அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி தான். அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நாங்கள் எந்த ஒரு டீமே வந்து அவ்வளோ சீக்கிரம் எளிதாக வென்று விடலான்னு நினைக்கவே மாட்டோம். நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே டஃப்பாக இருக்குன்னு தான் நினச்சோம். நாங்கள் இந்த உலகக்கோப்பையின் சிறப்பே அதுதான். எல்லா போட்டியுமே நெருக்கடியாக தான் இருக்கும். எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் எளிதாலாம் வென்று விட முடியாது. வெற்றியும் அவ்வளோ எளிதில் கிடைத்து விடாது. அதை நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்குன்றாங்க. ஃபைனலாக ரவுண்ட் ஆஃப் 16 அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. அடுத்தது வந்து ரவுண்ட் ஆஃப் 32க்கு போகிறாங்க. மிக முக்கிய மேட்சாக பார்க்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் நடக்கிற மேட்ச் தான் இது, ஃபுட்பாலுடைய இது. அப்புறம் எகிப்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது ஒரு விஷயத்தையும் நான் பேசிட்டு போயிடுறேன். என்ன இன்னைக்கு ஒரு ஃபுட்பாலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, நேற்று சொன்னேன், கொஞ்சம் டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் இருந்ததா, அதனால் சொல்லிட்டு போயிடலான்ட்டு. இன்னொன்று பார்த்தோம்னா, எகிப்து ஆஸ்திரேலியாவில் மேட்ச் வந்து 1-1 வந்து டை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பெனால்டி கிக்கில் வந்து எகிப்து ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் அவருடைய கோச்சர், அதாவது எகிப்தினுடைய கோச்சர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரீ பாலஸ்தீன் கொடியை வந்து பயங்கரமாக காட்டிகிட்டு இருந்தார். அது பயங்கர வைரலாக இருந்தது. எகிப்து நிஜமாவே ப்ரீ பாலஸ்தீனத்தில் பெரிய அளவுக்கு இருக்காங்க, எல்லாம் கரெக்டு தான். பட் ஹமாஸ் சார்பாக அங்கே இஸ்ரேல் உள்ளே போந்து பெரிய தாக்கல் நடத்தும் போது செய்யும் போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மருத்துவ தேவைக்காகவும் மருத்துவ உதவிக்காகவும் கொஞ்சம் பேர் வெளியே வரேன்னு சொல்லும்போது எகிப்து வந்து ஃபுல்லாகவே மறுத்துட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, எந்த ரூபத்துலேயும் நாங்கள் யாரையும் இங்கே அலோவ் பண்ண மாட்டோம், ஏதோ நீயும் உள்ளே இருந்துக்கலாம் அப்படின்னு மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதில் எகிப்துமே ஒன்று தான். ஆனால் இவங்க ப்ரீ பாலஸ்தீன், அதுக்காக நம்ம இதை கம்பேர் பண்ண முடியாது. அப்புறம் ஒட்டுமொத்த மக்களையும் வெளியே வர வச்சுட்டா அதை வந்து இஸ்ரேல் எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு அந்த ஆஸ்பெக்டில் கூட மேபி எகிப்து வந்து திங்க் பண்ணியிருக்கலாம். பட் ப்ரீ பாலஸ்தீன்ற கொடியை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் காட்டியிருந்தார்ன்ற ஒரு கான்செப்டுக்காக சொல்கிறேன். அடுத்து நான் இன்னொரு வீடியோ பதிவும் காட்டிட்டு போயிடுறேன், பக்கத்தில் பாருங்கள். அமெரிக்கானுடைய வெற்றி கொண்டாட்டம், அதாவது 250வது சுதந்திர விழாவை வந்து மிக கிராண்டாக மிக விமர்சையாக வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த செலிப்ரேஷனில் அமெரிக்காக்காரன் கூட இந்த அளவுக்கு கொண்டாடி இருக்க மாட்டாங்க. டோக்கியோவில் பாருங்கள், சன்னா டக்காச்சி அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இளைய கொளுத்துங்களே விடையே அப்படின்னு போட்டிருந்தாங்க. USA 250 சொல்லிட்டு விமானத்தில் தொடர்ந்து தனி விமானத்தில் 5 மணி நேரம் பறந்து இதை வந்து ட்ரா பண்ணியிருக்கிறார் ரெண்டுமா சொன்னாங்க. அடுத்தடுத்த வான வேடிக்கைகள் அது இதுன்னு சொல்லிட்டு சிறப்பாக போயிருந்தாங்க. ட்ரம்ப்புக்கான புதிய நாணயங்களை வெளியிடுறாங்க அவர் பெயரில். 250வது வருடன்றதுனால பாஸ்போர்ட்டே கிட்டத்தட்ட அவர் முகம் வைத்து தான் வருதுன்றனால நீங்கள் எப்போல்லாம் போர் அடிக்குதோ டயர்டாகும் போது அப்போ எடுத்து பார்த்துக்கலாமா, பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா ட்ரம்ப் முகத்தை பார்த்தா, அதுக்காக வந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏனியோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி அண்டு எங்கள் புடின் அவர்கள்கிட்ட வரலாம். புடின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டானக்ஸ் பகுதியில் ஒரு முக்கிய நகரத்தை வந்து நாங்கள் கைப்பற்றி இருக்கோன்றாங்க. அது வீடியோ பதிவு கூட பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு பெரிய சிட்டி அது, அந்த சிட்டியை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. ஒரு வெற்றி கொடியாக வந்து ஆட்டிகிட்டு இருந்தாங்க.
கொஞ்சம் சமீப காலமாகவே உக்ரைன் வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸில் கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க ரஷ்யாவுக்கு. இப்போ ஒரு 15 நாளாக கொஞ்சம் ரீபவுன்ஸ் ஆகிட்டாங்க. ரஷ்யா வந்து ரீபவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் முன்களத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆரம்ப காலத்தில் இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா ஆட்டோமேட்டிக் ரோபோலாம் கொஞ்சம் அனுப்பி பெருசாக கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க உக்ரைன் தரப்பில். அதாவது 100 கிலோமீட்டருக்கு உள்ள வரைக்குமே அவங்க ஆப்ரேட் பண்ணி தாக்கல் நடத்துகிற மாதிரி பிளான்லாம் இருந்தாங்க. பட் இப்போ அது ரஷ்யா முறியடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய டாக்டிக்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் இப்போ டானக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் இன்னும் ஒரு 8-10 கிலோமீட்டர் அவ்வளோதான் முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த சைமல்டேனியஸாக 2 இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. பெல்க்ரோத் நகரத்தின் மீது இன்னைக்கு 2 இடத்துல ஒட்டுமொத்தமாக 25 ராக்கெட் வந்து ஏவி இருந்தாங்க. 25 ராக்கெட்டில் வந்து 110 கிலோவாட் எலக்ட்ரிக்கல் சப் ஸ்டேஷனை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட் ஒன்று அடிச்சிருக்கிறாங்க உக்ரைன் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெல்க்ரோத் மீது. 2வது சம்பவம் என்ன அப்படின்னா செயின்ட் பீட்டர்பர்க்கினுடைய துறைமுகம். செயின்ட் பீட்டர்பர்க்கினுடைய துறைநகரம் பெரிய அளவுக்கு வந்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட் எல்லாம் வெடிவான அந்த சத்தம் எல்லாம் கேட்டது. அதுக்கான பாதிப்புகளும் வீடியோ பதிவுகளுமே வந்திருக்கு. அப்போ இந்த 2 தாக்குதல் வந்து மிக கடுமையாக நிகழ்த்தியிருக்கிறது உக்ரைன். அதற்கான பதிலடியாக பார்க்கலாம் நம்ம. அதற்கு புடினவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்களுடைய பதில் தாக்குதல் கொஞ்சம் கூட குறையாது, அது போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் கையெழுத்து போகிற வரைக்கும் மிக கடுமையான தாக்கல் நிகழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலந்தினுடைய உளவுத்துறை என்ன சொல்ல வருது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எந்த நேரத்திலையும் ரஷ்யா போலந்து மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக பெலாரஸ் ரஷ்யானுடைய வீரர்கள் இணைந்து திடீர் என்று போலந்துக்குள் நுழைந்து அந்த நாட்டையே பிடிப்பதற்கான திட்டத்தில் படுபயங்கரமாக இருக்கிறார்கள். அப்படி பிடித்து விட்டால் தற்பொழுது நேட்டோ நாடுகள் பலவீனமாக இருக்கிறது. குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தான் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இந்த எல்லாமே எங்களை ஏமாத்திட்டாங்கன்ற சமயத்தில் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து அடிக்க வர மாட்டாங்க. ஏன்னா ஈரான் விவகாரத்தில் இவங்க எல்லாமே ஒன்று சேராதனால நம்ம ஏன் போலந்த டெஸ்ட்டு எடுக்கக்கூடாது, பெலாரஸ் தயாரா, போயிடலாமா, கிளப்பலாமா படையே அப்படின்னு அவங்க குசுன்னு பேசிக்கிட்டது. அந்த குசுன்னு பேசிக்கிட்டது அங்கிருந்த மறுவைத்த நபர்கள் நேராக ஓடி வந்து இங்கே போலந்துக்கிட்ட, அண்ணே இப்படி தானே விஷயம், நேராக உள்ள நுழைய போகிறாங்க, அண்ணே என்னென்னே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உடனே நேற்றே அதுக்கான ட்ரையல் எடுத்திருக்காங்க. முந்தா நேற்று யாரு போலந்து வந்து உக்ரைன் மீது தாக்கல் நடத்தும் போது எல்லை பகுதியில் எதுவும் நுழைந்து விடாத வண்ணம், எந்த ட்ரோனும் நம்மளை தாக்கல் நடத்தி விடாத எண்ணம், அந்த எல்லை பகுதியிலேயே தனது போர் விமானங்களை நிறுத்திவிட்டு வேவு பார்த்து கொண்டிருந்தது. ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் அதை உடனடியாக சுட்டு வீழ்த்துவது என்று முடிவெடுத்திருந்தது போலந்து. ஆனால் நடக்கவில்லை, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. அப்படி இப்போ ரொம்ப உஷாராயிட்டாங்க. கிட்டத்தட்ட போலந்தே வந்து ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி தான். ஆனால் இது உக்ரைனுக்கு ஆதரவான நிலையா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இவங்களுக்கும் உக்ரைனுக்கும் ஏகப்பட்ட சண்டை, பயங்கரமான சண்டை. என்ன, போலந்தினுடைய வீரர்களை வந்து கிட்டத்தட்ட இனப்படுகொலை செய்திருந்தது உக்ரைன். அந்த இனப்படுகொலை செய்த நியோ நாசிக்களை கொண்டு ஒரு படைபலத்துக்கு பேரே வைத்து அந்த பேரை நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை டீஸ் பண்ணுறீங்க தானே சொல்லிட்டு போலந்து கொடுத்த மிக உயரிய விருது ஜெலன்ஸ்கி திருப்பி கொடுத்துட்டார். அவங்களும் இப்படி வார்த்தை பேச, இவங்களும் வார்த்தை பேச, இவங்க 2 பேருக்கு வாய்க்கா தகராறு இன்னும் ஒன்றும் தீர்ந்த பாடு இல்லை. கூடியிருக்கக்கூடிய நட்பு நாடுகளே ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. என்னப்பா இந்த சண்டையை நம்மளால தீர்க்கவே முடியலன்னு சலிச்சுக்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு இப்படி போலந்து முடிவெடுத்தது உக்ரைனுக்காக அல்ல, எங்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காக என்றாங்க. இருந்தாலும் இந்த செய்தியை கேட்ட ஜெலன்ஸ்கி எவ்வளோ சந்தோஷமா இருப்பார். ஆஹா ஆண்டவா, நம்ம நினைச்சது நடந்துறது போல, இன்னும் கொஞ்ச நாளில் போலந்து நெருங்கிட்டாங்கன்னா நம்ம போதும் ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் அமெரிக்கா வந்து நீட்டாக ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க. போலந்து அப்படி ஒரு தவறை நீங்கள் மறுபடியும் ஃபயர் பண்ணக்கூடாது, பெலாரஸ் மீதோ ரஷ்யா மீதோ எங்களுடைய ஒப்புதல் இன்றி நீங்கள் எந்தவித தாக்குதலும் எதுவும் நடத்தி விடக்கூடாது, முன்னறிவிப்பின்றி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களாம் ஒரு ஆர்வகோளாறு ஆறுமுகம், இவங்களாம் என்னன்னாலும் பண்ணுவாங்க. ஆனால் கோட்டசாமி அப்படி கிடையாது, ரொம்ப பொறுமையாக எடுப்பார். அவர் இது வரைக்கும் ஒரு 70-80 போர் நிறுத்தியிருப்பார். ஏன்னா இப்போ அவங்க வீட்டில் 2 பேர பிள்ளைங்க சண்டை போட்டால் கூட ஹேய் தள்ளி விட்டாருன்னா அது கூட ஒரு போர் நிறுத்ததுக்கான அடையாளம் தான். இந்தா உனக்கு ஒரு சாக்லேட்டு, உனக்கு ஒரு சாக்லேட்டு, லெட்ஸ் மேக் எ டீல் அப்படின்னா போதும்,
அந்த குழந்தைங்க அதாவது 2 குழந்தைங்களும் சண்டை போகிறத நிறுத்திடுவாங்க. உடனே வந்து அக்கில் இருக்கிற பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் எங்கள் பேரம் பேத்தி சண்டையை கூட நிறுத்திட்டேன், அது கூட எல்லாம் நாளைக்கு உலக யுத்தமாக மாறி இருக்கும், அதுவும் என் லிஸ்ட்டில் தான் வரும், எனக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு கோட்டசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பார், கேட்டுகிட்டே இருப்பார். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வளன் நிறுத்து, அப்படி ஒரு எண்ணத்துக்கு உங்ககிட்ட வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட்டை வந்து ஏன் நாங்கள் வந்து தடுக்கிறோம், ஏன் பிடிக்கிறோம், ஏன் அந்த கப்பல்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு ஃபைன் போடுறோம் அப்படின்னா, ஐரோப்பா கொடுத்த தகவல்கள் வந்து சாதாரண தகவல் கிடையாது, திடுக்கிடும் தகவல்கள். இந்த திடுக்கிடும் தகவல்கள் கேட்டால் நீங்களே கையில் மொபைல் பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த மொபைலை எப்படி டக்குன்னு அப்படி கீழே போட்டுருவீங்க. அதுக்காகலாம் முன்னாடி சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி கப்பலுக்குள்ளார ட்ரோனை வச்சு அனுப்புகிறாங்க. ட்ரோனை வச்சு அனுப்புனதுக்கப்புறம் திடீர்னு அப்படியே எங்க உக்ரைன் பாருங்க ஐரோப்பா நாடுகள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு பலிய திட்டங்களை தீட்டி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் ரஷ்யாவுடைய ஷேடோ ஃப்ளீட்டை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோன்றாங்க. இருந்தாலும் ரஷ்யாவுக்கு சமயோசித்தமாக பக்கபலமாக ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 லட்சம் பேரல் அதாவது ஜெட் ஃபியூலுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்களாம், கொஞ்சம் அவசர கால உதவியில். ஏன்னா உக்ரைன் அடித்த அடி அந்த அளவுக்கு இருக்குது ரஷ்யாவுக்குள்ளார. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா, போப்பா, என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கத்து நாடாக போயிட்டீங்க, ஷாக்லின் ப்ராஜெக்ட் வேறு நம்ம 2 பேரும் இணைஞ்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், போப்போ சந்தோஷமாக இரு. பல தடைகள் இருந்தாலும் அத்தியாவசிய தேவைக்காக ஜெட் ஃபியூல் வந்து இப்போ ஜப்பான் ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் சிறப்பாக சொல்ல முடியும். பிபிசி செய்தியை இன்றைக்கி தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 40,000 ட்ரூப்பு இந்த ஜூன் மாதம் மட்டும் இறந்து போயிருக்காங்களாம் ரஷ்யா சார்பாக. எவ்வளோ 40,000 பேர். இன்னைக்கு பிபிசி நியூஸ் பார்த்தேன், போட்டிருந்தாங்க, உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன் 40,000 ட்ரூப் இறந்து போனீங்கன்னு சொல்கிறீங்க. நேற்று உங்களுக்காகவே நேற்று பதிவு ரவிக்குமார் சோமு எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் என்ன சொன்னேன் நான், 26,553 உடல்களை திருப்பி ஒப்படைச்சிருக்காங்க உக்ரைனுடைய வீரர்களை. இவங்க பதிலுக்கு ஒரு 600 கூட ஒப்படைக்கல, இவங்க ஓடி வந்துட்டு 40,000 இறந்து போயிட்டாங்க, 50,000 இறந்து போயிட்டாங்க. இன்னும் அதே கதையை அதே வடையை சுட்டுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதாங்க, வடை சுட்டெல்லாம் காஞ்சி போய்ங்களா, வேற மாதிரி இருக்குது சூழ்நிலை. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இன்னொன்று கூட சொன்னாங்க, அப்பெல்லாம் பள்ளி மாணவர்களையே ஃபோர்ஸ் பண்ணுறாங்கண்ணா ரஷ்யா, வாங்க வந்து நீங்கள் போர் புரிங்க எல்லை களத்தில் அப்படின்னு ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாம். உக்ரைன் 2 நாளைக்கு முன்பு கூட ஒரு கிண்டர் கார்டன் போட ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 5 வயசு இருக்கும், 4 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. நீங்கள் ஒரே அப்பா, அதுக்குன்னு எல்லாத்துக்கும் 2 அப்பாவான்னு கட்டுறாதீங்க. அந்த மனைவி இல்லை, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, அவரை பிடிச்சிட்டு போய் எல்லை களத்தில் அனுப்பி அந்த பொண்ணு கடைசியெல்லாம் கத்தி கதறி அவரை மறுபடியும் கூட்டம் சேர்த்துருக்கீங்க. அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் பேசவே கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் அமெரிக்கானுடைய ஒரு கப்பல் ஒன்று, எல்ஜிபிடிக்யூ கப்பல் ஒன்று அப்படியே கிளம்பிட்டு சந்தோஷமாக ஆடல் பாடல்களுடன் அப்படி இப்படின்லாம் வந்திருக்கிறாங்க. எகிப்து பக்கம் வந்த உடனே எகிப்துக்கு உள்ளே போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எகிப்தில் டர்க்கி என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பாருப்பா, இதெல்லாம் எங்கள் கலாச்சாரத்தை கெடுத்துரும், அப்படியே திரும்பி போயிடு, எங்கள் ஏரியா பக்கம் கூட வந்து எட்டி பார்த்துடாது, இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரு, நாங்களாம் உஷாரான ஆள், கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம். அதனால் எல்ஜிபிடிக்யூ சங்கமே வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. துருக்கி எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்நேரம் பழைய பைடனாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் அவ்வளோதான் துருக்கி மீது பொருளாதார தடையை போட்டிருப்பாரு. ஏதோ ட்ரம்ப் இருந்ததுனால சரி நல்லா தான் பண்ணியிருக்க துருக்கி, நம்பாலாம் போயிட்டேன், கரெக்டாக தான் பண்ணியிருக்கிற போப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். ஏன்னா இவர் கொஞ்சம் எல்ஜிபிடிக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனால் முந்தைய அரசாங்கம் முழுக்க எல்ஜிபிடிக்கு தான் ரன் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு பள்ளிக்கூடங்களில் சிலபஸ் பேட்டர்ன்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது பார்க்க முடிஞ்சது. அதே போல் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் ஒரு 23 இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஜெய்ஷி முகமது, லக்ஷரி தொய்பா, இன்னும் ஒரு சில தீவிரவாதிகள் மீது, தனிப்பட்ட தீவிரவாதிகள் மீது, டெரரிஸ்ட் லிங்கில் இருக்கக்கூடியவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார்கள். இந்த பொருளாதார தடை பெருசாக இம்பாக்ட் பண்ணாது, இருந்தாலும் ஒரு லிஸ்ட்டு. இது இந்த நேரத்தில் ஏன் இந்தியா வந்து எதுக்காக விட்டுறாங்க, இம்பாக்ட் பண்ணல அப்படின்னாலுமே, அதான் அணுகுண்டு பாய்ஸ் கொஞ்சம் 2-3 நாளாக கொஞ்சம் மிரட்டிகிட்டு இருக்கிறாங்கல்ல. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எனக்கு திறந்தோம்னா தாக்கல் நடத்திடுவோம், செஞ்சிருவோம், பிடிச்சிருவோம்னு மிரட்டி விட்றாங்க இல்லையா. இப்போ பேச்சுவார்த்தைக்குன்னு வரும்போது நாங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு 23 பேர் இண்டிவிஜுவல் லிஸ்ட்டில் பொருளாதார தடை போட்டிருக்கோம். இவங்களாம் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் லிஸ்ட்டில் அவங்கள வச்சுருக்கீங்க. ஒன்று அவங்க சொத்துக்களை முடக்கிறீங்களா, இல்லை என் கூட கொஞ்சம் பிடிச்சி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க.
ஏன்னா நாங்கள் தீவிரவாதத்துக்கு துணை புரியல செய்யலை அப்படின்னாங்கன்னா அந்த ஒரு ஆதாரத்தை கேட்கறதுக்காக தான் இந்த ஒரு தடைகளை இவ்வளோ நேரத்துக்கு இந்த டைமில் வந்து போட்டிருக்காங்கன்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். அமெரிக்காவில் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் அவங்களும் ரெட் அலர்ட்டுக்கான ஸ்டார்ட் தான். ஏன்னா இப்போ வெப்ப அலை கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போது இந்த ஹீட் வேவ்னால ஏஐ டேட்டா சென்டர்னுடைய எனர்ஜி டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கவலையாக இருக்குன்றாங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் ஒரு 2 ஏஐ டேட்டா சென்டர் தூக்கிட்டாங்க. ஏன்னா வேர்ல்டுலே அதிகமான நன்னீர் எங்கே தேவைப்படுது அப்படின்னா அந்த ஏஐ டேட்டா சென்டருக்கு தான். அது இல்லாமல் எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த ஜிப்லின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது அப்போ ஃபோட்டோலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு ஜிப்லியும் வந்து சாட் ஜிபிடியில் போய் கேட்கும்போது அப்போ சாட் ஜிபிடியோட ஓனர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத பிக்சரை வந்து நிறைய தொந்தரவு கொடுத்து கிரியேட் பண்ணுறதுனால ஒவ்வொரு டைம் கிரியேட் பண்ணும்போது நாங்கள் இவ்வளோ கரண்ட் பில்லு கட்டுறோம், இவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தார். அதனால் அமெரிக்கா வந்து கொஞ்சம் இந்த ஏஐ டேட்டா சென்டரை வந்து விரும்புறதில்லை. நிறைய அவங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லாத இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. அது ஒரு ஆதிகால வரலாறு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் ஏன்பா தக்காளி விளையாடுறதில்லை அப்படின்னா அது நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணுது, அதனால தான் விளையலன்ற கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏஐ டேட்டா சென்டர் அலோவ் பண்ணுவாங்களா? அதனால் இங்கே யாராவது வந்து ஏஐ டேட்டா சென்டர் நான் சிறப்பாக இங்கே கொண்டு வந்துட்டு அங்கே கொண்டு வந்துட்டுன்னு பெருமையாக எதுவும் சொல்லிக்க வேண்டாம். அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க துரத்துறாங்க. அதிகமான அளவுக்கு நன்னீரும் பவரும் தேவைப்படுது, இது தேவையில்லாத எங்களுக்கு வேலைன்னு துரத்துறாங்க. அதனால் அவங்க வேறு வழி இல்லாமல் வராங்க. ஐயா, இது நான் உங்ககிட்ட 2வது தடவையாக அவங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்ன குறிப்பிடத்தகுந்த விஷயம், இங்கே மட்டும் இல்லை எல்லா நாடுகளையும் இப்போ தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஏஐ டேட்டா சென்டர் யாராவது அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்ற கோணத்தில் தான் இருக்கிறாங்க. வேண்டி விரும்பிலாம் யாரும் கிடையாது. பட் இதை வந்து எந்த ஒரு நாடும் பெருமையாக நான் தொழில் முதலீடாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு தயவுசெய்து லிஸ்ட்டில் சேர்த்திடாதீங்க. நானே ஆளாக வந்து நிற்பேன், கையெடு யாருப்பா அங்கே வேணான்னு அனுப்பதான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் நான், நாளைக்கு பேசிக்கலாம். நம்ம இரவு பதிவில் நம்ம பேசலாம். ஏன்னா குறிப்பாக ஒரு பெரிய ஒரு டீல் ஒன்று ஏற்படுத்தினாங்க, அர்மீனியா அசர்பைஜானுடைய டீலு. அந்த டீலோட தாக்கம் என்ன அப்படின்றத வந்து எந்த தாக்கமே இல்லாமல் நம்ம இரவு பதிவில் பார்த்துடலாம். ரொம்ப நேரம் இது நீடிக்கூடாது அந்த பதிவு, அதுக்காக தான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.